இப்போ இருக்க வேகமான கால சூழ்நிலையில் நம்ம பெரும்பாலானோர் வேலைக்கு போகிறவங்கள மட்டுமல்ல, ஸ்கூலுக்கு போகிற சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாருமே இந்த நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது இதை மெடிக்கல் டேர்மில் ஓசிடி, ஜிஏடி, ஆங்ஸியஸ், டிப்ரெஷன் என்ற பல டேர்ம்ஸ் வச்சு கூப்பிட்றாங்க. அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? அதுக்கு சில டிப்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி சில கதைகள் மூலமாக உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். அதுக்கு ஒரு விவசாயி தன்னோட விளைநிலத்தில் ஒரு பயிர் செஞ்சுருந்தார். நெல் போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அந்த நெல் போட்டு அது நல்லா துளிர்க்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் தன்னோட வயலை பார்த்த விவசாயிக்கு அங்கங்கே சில களைச்செடிகள் முளைச்சிருந்ததை பார்த்தாரு. அந்த களைகளை எடுக்கணும்னு நினச்ச அவருக்கு ஒரு சில முக்கியமான வேலைகள் வந்துருச்சு. அதனால் அவர் வெளியூர் பயணம் செல்கிற மாதிரி ஒரு நேரம் அமைஞ்சிச்சு. அவர் வெளியூர் சென்று ஒரு வாரம் கழித்து தன்னோட வயலை மறுபடியும் பார்த்தாரு. அந்த களை செடி முழுவதுமாக அவரோட நெற்பயிரை ஆட்கொண்டு அவர் முதல்ல அந்த களை செடி முளைச்சப்பவே அதை களை எடுத்திருந்தாருன்னா தன்னோட நெற்பயிர் நல்லா வந்திருக்கும், அவருக்கும் லாபம் கிடச்சிருக்கும். அதே மாதிரி தான் நம்மளில் பல பேர் சின்ன சின்ன விஷயங்களுக்கு, சின்ன சின்ன விஷயமோ இல்லை பெரிய விஷயங்கள்லேருந்து தப்பிச்சு வந்தாலும் அதை மனசில் போட்டுக்கிட்டே அதோட எண்ணங்களை நிறைய வளர விட்டுறோம். அதுக்கு உதாரணம், ஒருத்தர் தன்னோட ஆஃபீஸுக்கு சென்றுறாரு. அன்றைக்கி மேனேஜர் கூப்பிட்டு அவரை திட்டுறாரு. உங்களோட வேலை சரியில்லை, சில ஃபைல்ஸ்லாம் சில மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு. அன்றைக்கி அவரோட நாள் எப்படி இருக்கும்னு நீங்களே பார்த்துக்குங்க. அவர் அதவே நினச்சிக்கிட்டு இருப்பார். மற்ற வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அது சின்ன விஷயந்தானே நினைக்க முடியாது. அது களைச்செடி மாதிரி சின்ன விஷயம் ஆரம்பத்தில் இருக்கும். அது எல்லா விஷயங்கள்லையுமே அந்த நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு வரும். இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றது அவரோட பையன்கிட்டருந்தே அவர் கற்றுக்கலாம். அவர் அந்த டென்ஷனோடையே வீட்டுக்கு போகிறாரு. தான் பையன் அப்பா என்ற ஆசையோடு தான் வாங்கின முதல் மார்க்கை காமிக்க வரான். ஆனால் அதை பார்க்க வேண்டிய நிலைமையில் அவர் இல்லை. அவர் டென்ஷனில் இருக்கார். அவனை உதாசீனப்படுத்துகிறாரு. ஆனால் அவன் தான் அம்மாட்ட போய் கேட்குறான், அப்பா இந்த மாதிரி சொல்லிட்டார் அப்படின்னு. அம்மா ஒரு தோசையோ இல்லை அவனுக்கு ஏதோ ஒரு கேசரியோ செஞ்சு கொடுத்தாங்கன்னா அதில் அவன் சந்தோஷமாயிடுவான். அப்படியும் அம்மாவும் அங்கே இல்லை அப்படின்னா ஒரு கார்ட்டூன் சேனல் போதும் அவனுக்கு தன்னோட மனசை மாற்றிக்கிறதுக்கு. அந்த பையன் அவங்க அப்பா திட்டினதவே நினச்சி ஏங்கிக்கிட்டு இருக்க மாட்டான். அதனால் அவன் அது மாதிரி இந்த சின்ன பையன் மாதிரி ஒரு சின்ன தப்பான விஷயங்களோ இல்லை சின்ன தப்பு செஞ்சிட்டோமோ இல்லை ஃப்யூச்சரை பற்றின கஷ்டமோ நினைப்போ வந்துச்சுன்னா அதை விட்டுட்டு பழைய எண்ணங்களை பற்றி திருப்பி அசையும் போடாமல் இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இப்போ அந்த டேடி எரிச்சலோடு வீட்டுக்கு வர்றாரு. தான் பையன் ஆசையாக ஓடி தான் மார்க் எடுத்ததை அவர்கிட்ட காட்டுறான். அவர் அந்த மேனேஜர் வந்ததை மறந்துட்டு அந்த பையனுக்கு கங்க்ராட்ஸ் சொல்கிறாரோ இல்லை அவன் மார்க்ஸை வாங்கி பார்த்தாலோ அந்த எண்ணங்கள் மாதிரி சந்தோஷம் பிறக்கும். அது மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கீங்களோ உங்களுக்கு உண்டான ஒரு ட்ரஸ்டட் பர்சன்ட்ட, உங்களை மோட்டிவேட் பண்ணுற பர்சன்ட்ட பேசுங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. தற்போது உள்ள ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு வாங்க. ஃபர்கெட் அபவுட் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ். இப்போ உள்ள ப்ரெசண்ட்டில் நீங்கள் வாழ ஆரம்பிங்க. நீங்கள் வாழ்கிறப்ப ஒவ்வொரு இரவும் தூங்க செல்கிறதுக்கு முன்னாடி சற்று சிந்திச்சு பாருங்கள். வசிக்க இடம் இல்லாமல் எத்தனையோ நபர் ரோட்டுகள் ஓரத்தில் தூங்குகிறாங்க. நாம் எவ்வளவு கொடுத்து வச்சவங்கன்னு, பெரிய மாளிகை இல்லை என்று, பணம் நகை இல்லை என்று, இப்படி நெகட்டிவ் சிந்தனைகளை நிறையா உங்கள் மனசுக்குள்ளே போட்டுக்கிறாதீங்க. சாப்பிட உணவு, உடுத்த உடை இருக்க, அதாவது இருக்க இடம் கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கையில் நமக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழணும்னு நினைங்க. காலையில் மகிழ்ச்சியாக எழுந்திரிங்க. உங்கள் மனைவியோட அன்பாக பேசுங்க. அவங்களுக்கு முடிந்தால் ஒரு முத்தம் கொடுத்துட்டு உங்கள் பிள்ளைகளோட சந்தோஷமாக பேசிட்டு அன்றைய வாழ்க்கை பொழுதை ஆரம்பிங்க. உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் உங்களை விட்டு பறந்தே போயிடும்.